ரதம் மத யானை ஊரி போட்ட மணவாளன் பத்தாகிய தொண்ட தோடு பாலாவில் கருமே செற்றாரேனு பணிவாதி தேடி கண்கள் என்னை கண்டதாயி நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனாக மாணவியாக கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிற காலத்திலே தலைமை ஏற்று அங்கே இருக்கின்ற தலைவர்களாக நீங்கள் இருக்கிற ஒரு நேரத்தில் ப்ரிஃபெக்ட்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ரிஃபெக்ட் என்றால் யார்? ப்ரிஃபெக்ட்ன்றது ஒரு அழகான லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு சொல். ப்ரிஃபெக்ட் என்றால் ப்ரிஃபிகரே என்ற லத்தீன் சொல்லிலிருந்து ஊற்றெடுத்து வந்த சொல். இந்த ப்ரிஃபிகரே என்ற லத்தீன் சொல்லுக்கான விளக்கத்தை நாங்கள் போய் பார்த்தால் அது மிகப்பெரிய ஆழம் பொருந்தியதாக இருக்கும். அது முன்னால் நிற்பவர் அல்லது ஒரு பகுதி. சுறுசுறுப்பும் மகிழ்ச்சி உற்சாகம் அடுத்தது அவதானம் எல்லாருடைய பழகுறது சந்தர்ப்பம். இன்னொன்று எங்க அப்பா செத்து போயிட்டாரு. எங்க அம்மா வெளிநாடு வீட்டை குடில் வீடு அம்மாவோட தான் நான் இருக்கிறேன். ஸ்கூலுக்குள்ள நண்பர்கள் என்று ஒருத்தர் இல்லைன்னா எங்க கிராமத்திலையும் நண்பர்கள் என்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்த குழுவுல இந்த சிறுவர் கழகத்துல நான் பங்கு கொள்கிறேன். என்னுடைய சக நண்பர்கள் எல்லாரும் சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படலைன்னா, நான் சந்தோஷமா இருந்தேன்னா, நான் அதான நான் அவுட் பண்ணினேன், நான் நோட் பண்ணேன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லினேன். அவருடைய அந்த பாருங்க, அந்த நண்பர்கள் தேவை மனம் விட்டு பேசுறதுக்கு, ஏதாவது டவுட் கேட்கறதுக்கு. நான் ஏழை, அப்பா இல்ல, அப்படி என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க என்று பலம் உண்மை பேசுதல், வர நேர்மை, ஒரு குழு ஒன்று சீராக வழிநடத்தல், வர சீராக திட்டமிடல். போட்டித்தன்மை கண்டுபிடித்த என்னுடைய கணவன் உதவி செய்தல், விளையாடுதல், ஒற்றுமை, சண்டை பிடித்தல், அழுதல், கோபப்படுதல் ஆகும். எனது பலம் மற்றவர்களுக்கு மதிப்பளித்தல், உதவுதல் ஆகும். எனது கனவு விஞ்ஞானி ஆகுதல், ஒற்றுமையாக இருக்க, அனைவரோட அன்பாக பழகுதல், புரிந்துணர்வு, இரக்கம் காட்டுதல். ஜோசவாஸ் வித்யாலயம். 2 பேர் டிலக்ஷி. இன்றைக்கு நடந்த இந்த செமினாரில் நாங்கள் நிறைய விஷயத்தை அறிஞ்சு கொண்டோம். நாங்கள் நிறைய மாற வேண்டி இருக்குது. அடுத்தண்டா நாங்கள் இவ்வளோ நாளும் முன்னுக்கு வராமல் பயந்து அவங்க இப்படி பேசுவாங்க இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நினச்சி நாங்கள் முன்னுக்கு வராமல் இருந்தோம். இன்றைக்கு அந்த பயம் இல்லாமல் நாங்கள் முன்னுக்கு எல்லாமே செஞ்சு நாங்கள் அதோட நிறைய குழு உணர்வை வளர்த்து கொள்ளணும் வேண்டும்.
நாங்கள் எப்படி ஒரு மாணவ தலைவராக தலைமைத்துவத்தை எப்படி இனி வளர்த்து கொள்ளலாம் என்றும் இன்றைக்கு எங்களோட பலவீனங்களை இங்கேவே விட்டுத்து எங்களோட பலங்களை வளர்த்து கொள்ளணும் என்றும் சார் சொன்னவர். அதற்கு எனக்கு என்ன மெசேஜ்? என் பேர் வந்து கிருஷிகா. நான் கிரேசா ஸ்கூல் சார்பாக பேசுகிறேன். இன்று காலையிலேருந்து 1:30 மட்டும் நாங்கள் கூட இருந்து இந்த மாணவ தலைவர்களுக்கான இந்த ப்ரோக்ராம் வந்து ஆயத்தம் செஞ்ச உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் வந்து முன் வந்து செய்கிறல உண்டும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் முன் வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு இனியும் நாங்கள் செய்வோம். இனி எங்களுக்கு பயம் வராது அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கி இப்படி இனி மாணவர்களுக்கு நாங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஸ்கூல் வந்து மச்சி மாமாங்கேஸ்வரி வித்தியாலயம். என் பேர் ஜென்சிகா. இன்றைக்கு 8 மணியிலேருந்து 1:30 மட்டும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின செய்மாருக்கு நன்றி. இந்த விழிப்புணர்வில் நாங்கள் முன் வந்து செயல்படு நமக்கு பயமாக இருந்து முன் வந்து செயல்படுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. சுறுசுறுப்பாக செயல்பட, ஒற்றுமையாக குழுவாக செயல்பட உதவுகின்றது.